இந்த பண முதலைகளை தோக்கடிக்கணும்னா உங்களுடைய மெத்தட் வேறு மாதிரியில் இருக்கணும். பணத்தால் அவங்களை தோக்கடிக்க முடியுமா? நான் விஜயோட பாலிடிக்ஸில் எனக்கு 1000 கிரிட்டிசிசம் இருக்குது. நான் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக இதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி விஜய் எது செய்கிறேன்னு நானும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறேன். இப்பயும் பேசுகிறேன்னா நான் பேசுகிறேன். ஸ்டாலின் இளைஞர்களை இழிவாக பேசல. நான் திமுக ஈகோ சிஸ்டம் இளைஞர்களை ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. அவன் எந்த ஊரில் இருந்தான்? மார்ஸ்லியா இருந்தான்? உங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தானே இருந்தான். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் தானே இருந்தான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அவனுக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனுக்கு என்ன நீங்கள் வழி காமிச்சிருக்கீங்க? வாக்கு சதவீதம் அதிகமானதுன்னா ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ எம் 100% சர்டன் எம்கேஎஸ் இபிஎஸ்னா 80க்கு கீழே தான் இருக்குது. சோஷியல் மீடியாவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்க முடியுமா? கணக்கில் அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்க முடியுமா? அது மட்டுமே உங்களுக்கு ஜெயிக்க வச்சிடாது. நிறைய பேர் சைலண்ட்டாக ஓட்டு போட்டவங்க சொல்லாமல் இருக்கு. இளைஞர்கள் நிறைய பேர் விஜய்க்கு போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறேனே தவிர அது போட்டது சரின்னு சொல்கிறேன். ஏடிஎம்கே பீரியடில் பத்திரிகைகள் நிறைய பேசுனது இங்கே எங்கே பேச விட்றாங்க? ஆன்டி இன்கம்பன்சி வாய்ஸை எங்கே வெளில விட்றாங்க? அந்த அளவுக்கு கண்ட்ரோல். அங்கே கோடி மீடியான்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே என்ன மீடியா இருக்குது? அரசு கேபிள்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் செய்தியில் அரசுக்கு எதிராக போட முடியாது. அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி. இந்த கண்ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. என்னோட கருத்தில் விஜய் ஒரு முக்கியமான ஃபேக்டர். விஜயுடைய அரசியல் என்ட்ரினால நிறையா பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க விஜய் வரலன்னா. அது என்னோட கருத்து. அதாவது எஸ்ஏஆர் நிச்சயமாக ஒரு காரணம், பணமும் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த ரீசன்ஸு. ஒரு கேட்லிஸ்ட்டாக இருந்தது விஜய். இப்படி சொல்லலாம். நீங்கள் இந்த இந்த தேர்தலில் விஜய் கட்சி ஆரம்பிக்கலன்னு வச்சுங்க, எம்கே ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமின்னா இளைஞர்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குமா? அவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்க போலிங் பூத்துக்கு போயிருப்பாங்களாங்கிற கேள்வியை நான் கேட்டே ஆகணும். அதற்கு காரணம் விஜய். நீங்கள் சோழிங்கநல்லூர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இப்போ அதிக அளவில் எலக்ட்ரேட் கொண்ட தொகுதி அது. அதில் நிறைய பேர் எஸ்ஐஆரில் நீக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ட்ரமாட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி அக்கௌண்ட் பண்ணுவீங்க? எஸ்ஐஆரில் நிறைய வாக்காளர்கள் எடுத்துட்டா இதுவும் குறையணும்ல கரஸ்பாண்டிங்காக. ஆனால் அதிகமாக இருக்குது. மோர் தென் 1 lakh அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு அர்பன் தொகுதி, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு விஜய் காரணம்னு நான் நினைக்கிறேன். 2021 ஒரு மாதிரி இருமுனை தேர்தலாக இருந்து எம்கேஎஸ் இபிஎஸ்னால் நிச்சயமாக இந்த வாக்கு சதவீதம் வந்திருக்காது அப்படிங்கிறது எண்ணம். 80 தாண்டி இருக்காது, 85 வந்திருக்காது. சார் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை விட அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 78% பதிவாயிருக்கு. அந்த நேரத்தில் ஆட்சியெல்லாம் ஒன்றும் மாறலை. திரு ஜெயலலிதா அவர்கள் தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. கொரலேட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி இப்போது வாக்கு சதவீதம் அதிகமானதுன்னா ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த 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 மாதிரி ஒரு தொடர்பு இப்போது கண்டினியூ ஆகிறது. இப்போ ஆட்சி மாறுறோங்கிறத அப்போ அடுத்த கட்டத்தில் பேசிக்கலாம். இப்போதைக்கு அந்த ஃபேக்டர் என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட அப்சர்வேஷனில் மக்களுடைய இன்ட்ரெஸ்ட். என்னுடைய நண்பரே ஒருத்தர் மைசூரில் வேலை பார்க்குறாரு. அவர் கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2011க்கு அப்புறம் அவர் இப்போ தான் ஓட்டு போடுறாரு. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஹி வாஸ் அவே. ஆனால் இந்த முறை அவர் மனைவியோட 2 சின்ன குழந்தைங்களோட கஷ்டப்பட்டு, பஸ்லாம் அதிகமாக இல்லை, கர்நாடகா கவர்மெண்ட் 2 ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க மதுரைக்கு. அவர் விருதுநகர் போயிருக்காரு, ஒய்ஃப் பரமக்குடி போயிருக்காங்க. இதற்கு காரணம் விஜய். அவருக்கு ஏதோ ஒரு உந்து சக்தி. வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், அவர் லீவ் போட்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு லீவு கிடையாதுல்ல, அவர் இருக்கிறதுக்கு கர்நாடகா மைசூரில். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். அவர் என்ன சொன்னார், அவருடைய தம்பி திருப்பூர்லேருந்து விருதுநகர் வரத்துக்கு பஸ்ஸே கிடைக்கலாம், 2 வீலரில், அதுவும் ஸ்கூட்டர்லேயே வந்திருக்காரு ஒய்ஃபையும் அழைச்சிக்கிட்டு. இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம கேட்குறோம். யாரை பார்த்தாலும் இந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஜென்ரலாக எலெக்ஷன்னா ஒரு அலுப்பு, ஒரு சலிப்பு, போட்டு என்ன போகுது அப்படின்னு ஒரு சினிக்கலான ஒரு பார்வை இருந்ததில்ல. இப்போ நம்ம போடுற ஓட்டு இஸ் கோயிங் டு கவுண்ட் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்குது, ஒரு எண்ணம் வந்திருக்குது மக்கள்கிட்ட. அதுவும் இளைஞர்கள்ட்ட வந்திருக்குது. ஓட்டு போடுறதுக்கு விஜய் அவர்கள் ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கிறாரு, அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க பெரும்பாலும் விஜய்க்கு தான் போட்டுருவாங்க. விஜய் இதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, எல்லாருமே போட்டி போட்டுட்டு ஓட்டு போட போகிறாங்க இந்த வருஷம். அப்படிங்கிறப்ப எல்லா கட்சிகளும் நம்ம கட்சியை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்களும் ஓட்டு போட வந்திருக்கலாம் இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? வந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த இளைஞர்கள் அப்படின்னா அவங்க விஜய்க்கு போடணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்க போயிருப்பாங்க. ஒரு போட்டி மனப்பான்மை இங்கே கிரியேட் ஆயிருக்குங்கிறத மட்டும் நான் போகலன்னா இன்னமும் அவருக்கு பெரிய இழப்புங்கிற மாதிரி. அவருக்கு நம்மளை இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, நம்மளை நம்பி தான் வந்திருக்கிறாரு, நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவரோட திட்டம் என்ன, அதை பார்த்து போனாங்களான்னு சொல்ல மாட்டேன்.
பட் ஒரு 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 மைண்ட் செட், இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் மைண்ட் செட் வந்து வந்திருக்குது. அது ஒரு ஸ்பைக்குக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸ்பைக்குக்கு விஜய் அவர்கள் முக்கியமான காரணம் நீங்க ஐ எம் 100% சர்டன் எம்கேஎஸ் இபிஎஸ்னா 80க்கு கீழே தான் இருந்திருக்கும், 80 தாண்டி இருக்காதுங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஒரு சினிசிசம் ஜென்ரலாக இருக்குது. நம்ம போட்டு என்ன ஆக போகுது, அவங்களே திரும்பி இருக்காங்கன்னு. மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இப்போ அது வந்து நிறைய பேரை உந்தி தள்ளிருக்குன்னு சொல்கிறேன். ஏன் ஓல்டர் ஓட்டர்ஸ் கூட ஏதோ ஒரு அந்த இவ்வளோ எத்தனை வருஷம் இருந்துட்டாங்க, புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு நிறைய வயதான பெண்கள் கூட சொல்கிறாங்கல்ல. இப்போது இளைஞர்கள் வந்து தி ஓன்ட் அப் தி எலெக்ஷன். அதாவது அட்லீஸ்ட் சொல்லுவார்ல, எங்கள் அண்ணனுக்கு நான் செய்யலை யாருப்பா செய்வா அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் விஜய் ரசிகராக சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் நம்ம இதுமாரி பார்த்துருக்கவே மாட்டோம். ஏடிஎம்கே தோக்கணும், டிஎம்கே தோக்கணும்னு மக்கள் ஓட்டு போட்டிருக்கலாம். இளைஞர்கள் மத்தியில் இது வந்து நம்ம ஓட்டு போடலைன்னா நம்ம வந்து அவர் நம்பி வந்திருக்கிற கைவிட்டோன்னு ஒரு எண்ணம் வந்துருமோங்கிற மாதிரி. அஜித் ரசிகர்கள், மற்ற நடிகர்களோட ரசிகர்கள்லாம் கூட இது என்னமோ வந்து திரைத்துறையோட ரெப்ரஸன்டேட்டிவாக அவர் வந்திருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அந்த சினிமாவில் இருக்கிற போட்டி பொறாமல் சண்டை சச்சரவு வந்து இங்கே ஸ்பில் ஓவர் ஆகலைன்னு நான் சொல்கிறேன். அவங்க கூட வந்து இவருக்கு போடணுங்கிற ஒரு எண்ணத்தில் போன மாதிரி எனக்கு தோணுது ஓவராலாக. சோஷியல் மீடியாவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்க முடியுமா கணக்கில், அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இப்போ இந்த மாதிரி நான் தாவேக்காக தான் ஓட்டு போட்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க வந்து சோஷியல் மீடியாவில் தான் வந்து சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் நம்மளால அதிகமாக பார்க்க முடியுது. அதை குறித்து தான் இங்கே வந்துட்டு பெரும் விவாதங்கள் வந்து இருக்குங்கிறத பார்க்க முடியுது. பட் அந்த சோஷியல் மீடியாவை நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியுமா? அதனால தான் வாக்கு சதவீதம் இவங்களோட அதிகரிச்சிருக்கு நீங்கள் சொல்கிறத எடுத்துக்க முடியுமா? அது ஒரு எக்கோ சேம்பர், அது மல்டிப்ளை ஆகும். நிறைய பேர் டிவிக்கே சேர்ந்தவங்க வெளிப்படையாக வந்து நான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெருமையாக பார்க்குறாங்க. அது மட்டுமே வந்து உங்களுக்கு ஜெயிக்க வச்சிடாது. நிறைய பேர் சைலண்ட்டாக ஓட்டு போட்டவங்க சொல்லாமல் இருக்கலாம். நாங்கள் வந்து இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் விஜய்க்கு போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறோமே தவிர அது போட்டது சரின்னு சொல்ல. அது அந்த காரணங்களுக்கு நம்ம போகல. அந்த கட்டம் முடிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன ஆஃபர் பண்ணார், என்ன பண்ண போகிறாரு, மாற்றமா ஏமாற்றமா, அந்த மாதிரி நம்ம பேசல. நம்ம பார்க்குற ஜென்ரல் ட்ரெண்டு அதை வச்சு தான் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் வரலன்னா இவ்வளோ கூட வந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? நீங்கள் வந்து இதை அப்படி 2021 கோவிட் பீரியடில் இவ்வளோ போட்டாங்க, இப்போ 20,000 தாங்க சென்னைக்கு வந்து. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ டிவிகே தரப்புல இருந்து கிளைம் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாரும் கேட்குறவங்க எல்லாரும் வந்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியும். ஒருத்தர் வந்துட்டு போட்டாங்கன்னா அதுவே தான் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதை ஆம்பிளிஃபை பண்ணுங்கிறது ஒத்துக்கிறேன். ஆனால் அதை வந்து அவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதே இளைஞர்கள் அது மட்டும் போதுமா அவங்க வாக்கு சதவீதம் அவ்வளவு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றதுக்கு? அதே மாதிரி இளைஞர்கள் பிளாக் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டிருந்தா அவங்களும் இதை சொல்லியிருப்பாங்க. சொல்ல மாட்டாங்களா? அவங்களும் இதை பெருமையாக சொல்ல மாட்டாங்களா? இளைஞர்கள் எல்லாம் அதாவது வந்து நம்ம நார்மலா ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், காமனா யார் வந்து ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா பேசுறாங்களோ அவங்க அதை அடுத்தடுத்து என்னோட ஃபாலோவர்ஸ் அதிகமாகணும், லைக்ஸ் அதிகமாகணும், அதிகமா இருக்கிறது அல்லது விஜய்க்கு தான் எல்லா வாக்களும் விழுந்திருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுறதுக்கு காரணம் சோஷியல் மீடியா. நான் ஒத்துக்கிறேன். பிம்பமா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். இல்லை எனக்கு இல்லை. அது வந்து இப்போ அதிகம் நேச்சுரலாக நம்ம அதை அனலைஸ் பண்ணோம்னா ரொம்ப அது எல்லாம் யாரை கேட்டாலும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க, விஜய்க்காக தான் நான் எலெக்ஷன் பூத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் சோஷியல் மீடியா. அதையும் தாண்டி இவங்க திமுக அதிமுக சேர்ந்தவங்க கணிக்காத விஷயம் என்னென்னா, எல்லா செக்ஷனும் விஜய்க்கு போடுறாங்க, ஓல்டர் விமன் போடுறாங்க. அதுதான் கிரிட்டிக்கல் என்னை பொறுத்த வரைக்கும். இளைஞர்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிற அந்த இதை தாண்டி பாயிண்ட்டை தாண்டி விஜய் படத்தை பார்க்காதவங்க, விஜய் ரசிகர்களாக இல்லாத பெண்மணிகள், இந்த கலைஞர் உரிமை தொகை வாங்குகிற பெண்மணிகள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அந்த அட்வான்டேஜ் தான் திமுகவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஒரு செக்டர் மட்டும் கிடையாது. ஆமாம், படிச்சவங்க போடுறாங்க. இப்போ அப்பர் காஸ்ட்லாம் வந்து பிஜேபி ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ மயிலாப்பூர்லேயே தமிழிசை கொஞ்சம் கஷ்டம்னு ஒரு பேச்சு எழுது. அங்கே யூஸ்வலாக அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற காஸ்ட் குரூப் வந்து அவங்களுக்கு போடுவாங்கன்னு ஒரு பொது புத்தி இருக்குது. அவங்கெல்லாம் கூட மாற்றி விஜய்க்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏன்னா திமுகவை தோற்கடிக்கும் வல்லமை வந்து இப்போது ஏடிஎம்கே அல்லது எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிலாசபிலாம் கிடையாது. திமுகவை தோற்கடிக்கணும், பெரிய அப்போசிஷனாக இவர் உருவாகணும் அப்படின்னு. அதாவது இவருடைய சப்போர்ட் பேஸ் வந்து வெறும் இளைஞர் கூட்டம், ஆளுங்கட்சியாக உருவாகணும். இளைஞர் கூட்டம் வந்து மட்டும்தான் அவரை டிரைவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதையே நம்ம ரீகன்சிடர் பண்ணோம்னு நான் சொல்கிறேன். அக்ராஸ் ரிலீஜன்ஸ், அக்ராஸ் காஸ்ட், நீங்கள் வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர்கள் தலித்துகள் 2 பேருமே விஜய்க்கு போட்டுக்காக சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். இப்போ என்ன எல்லாருக்கும் என்னென்னா, சில பேருக்கு விஜய் வெறுப்பு கண்ணமாக இருக்குது. எஸ்பெஷலி திமுக சார்பாக பேச வராங்கல்ல, அவங்க வந்து விஜய் மிடில் கிரவுண்டே கிடையாது. அவரோட பாப்புலாரிட்டி அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜனநாயகத்தில் பாப்புலாரிட்டி முக்கியமாக இல்லையா? அவரோட ஃபிலாசபிலாம் அடுத்தது. ஃபிலாசபி பற்றியே பேசல. இப்போ எலெக்ஷன் கவுண்டிங் போது நம்ம வந்து நம்பர்ஸ் தான் பேசணும். ஓட்டு எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லும்போது அவங்க அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. சில திட்டங்கள் வந்து போய் சென்று அடைஞ்சிருக்கு. குறிப்பாக மகளிருக்கான திட்டங்கள் வந்துட்டு அவங்க வந்து பயனளிச்சிருக்கு. அவங்களும் அதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அது எப்படி ரோல் வந்து ஷிஃப்ட் ஆகுங்கிறது தான் அவரோட கேள்வி. நல்ல திட்டங்கள் தான். நீங்கள் இந்த இலவச பஸ் பயணம், அதுக்கப்புறம் இந்த மாதம் மாதம் கொடுக்குறதுலாம் நல்ல திட்டங்கள் தான். மகளிருக்கு போகிற பணம் வந்து யூஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு பயன்படுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். பட் இது கொடுத்ததுனாலே ஜெயிச்சிட முடியும்னு கிடையாது. ஆக்சுவலாக திமுக வந்து இந்த திட்டங்களை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பெண்கள் வாக்குகளை வாங்கணும். ஹிஸ்டாரிக்கலாக அது நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணி செஞ்சாங்க. திட்டம் நல்ல திட்டம் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் உங்களோட நோக்கம் வந்து வாக்குகளை வாங்குறதும். ஜெகன்மோகன் ரெட்டி இதை விட அதிக கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ஆந்திர பிரதேஷில். படுதோல்வி. டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபரில் சாம்பியன் அவர். எல்லாமே வீட்டுக்கு அவங்க குடும்பத்துக்கு போய் சேர்ந்தது. பட் அவரால் திரும்பி வர முடியலையே. ஸோ அது மட்டுமே வந்து நீங்கள் இப்போ பத்துன்னு சொல்லவே முடியாது. எஸ், திரு ஸ்டாலினுக்கு ஒரு ஃபேவரபிள் இமேஜ். அவர் வந்து அநாகரிகமாக பேசுகிறதில்ல, வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி நடந்துக்கிறாரு. கூட்டணியை உடையாமல் பார்த்துருக்கிறாரு. அவங்க அப்பா இருந்தால் கூட இந்த கூட்டணி இப்படியே இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அப்புறம் ஏடிஎம்கே பீரியடில் பத்திரிகைகள் நிறைய பேசுனது இங்கே எங்கே பேச விட்றாங்க? ஆன்டி இன்கம்பன்சி வாய்ஸை வந்து எங்கே வெளில விட்றாங்க? அந்த அளவுக்கு கண்ட்ரோல். அங்கே கோடி மீடியான்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே என்ன மீடியா இருக்குதுன்னு கேட்குறேன். மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர்களே கட்சிக்காரங்க மாதிரி பேச வச்சுருக்காங்க. யாரும் வந்து வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியல. அரசு கேபிள்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் செய்தியில் வந்து நீங்கள் வந்து அரசுக்கு எதிராக போட முடியாது. அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி. இந்த கண்ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து டெமோக்ராட்டிக்காக விட வேண்டியது தானே. நீங்கள் சுயமரியாதை இந்த மாதிரி பெரிய பாரம்பரியத்துலேருந்து வர கட்சி வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் நான். சாதாரண ஒரு போஸ்ட் போட்டவங்கலாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து அந்த கண்ட்ரோல் இருக்குதா? இது ரெண்டு ஆட்சியிலும் நடந்திருக்குன்னு பார்க்க இது ரொம்ப அதிகம். திமுக ரொம்ப அதிகம். ஏடிஎம்கேலையும் ஹெட்லைன் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் திமுக மாதிரி இப்போ இந்த ஆட்சியில் நடந்த மாதிரி பத்திரிகை சுதந்திரம் வந்து அஃபெக்ட் ஆகும். சேனல்ல என்ன தலைப்புன்றது அஃபெக்ட் ஆகல. இப்போ அஃபெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் இன்னொன்று நீங்கள் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க. இந்த பணம் கொடுக்கறத நார்மலைஸ் பண்ணுறீங்களான்னு. 10% growthல நம்ம பெருமை பேசுகிறோம். நானும் நியாயமான சாதனைன்னு சொல்கிறாங்க. 2 வருஷமாக 10% growth. இந்த பணத்தில் ஏன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கீங்க? பணம் கொடுக்கறதில்ல. அதுலேயே கேரளாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க. கேரளாவில் பணமே கொடுக்கறதில்ல, கட்சிகளும் கொடுக்கறதில்ல, மக்களும் வெக்கப்படுறாங்க. கொடுத்தா அவங்களே மாட்டி கொடுத்துருவாங்க. ஒரு யூடிஎஃப்ஓ எல்டிஎஃப்ஓ ஓட்டுக்காக 1000 ரூபா பணம் கொடுத்தா தொலைஞ்சாங்க. மக்களே கையங்கலமாக பிடிச்சி கொடுத்துருவாங்க. இதுதானே வந்து ஒரு அறம். நம்ம அறம் எங்கே போச்சு? உங்களுக்கு அதில் வந்து ஒரு துளி கூட வந்து உங்களுக்கு ஒரு வெக்கமே இல்லையே பணம் கொடுக்குறதுக்கு. 5000 6000ன்னு பேசுகிறாங்க. எங்கேருந்து வந்து இந்த பணம்? எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? இதை பற்றியே நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எதுக்கு கேட்டாலும் யூபி அப்பாரு, பீகார் அப்பாரு, நாங்கள் யார் தெரியுமா, தொன்மையான தமிழ் குடி அது இதுன்னு பேசுகிறீங்க. நீங்கள் கல் தோன்றா முன் தோன்றா காலத்து தோன்றின மூத்த குடின்றீங்க. ஏன் கொடுக்குறீங்க? திரு ஸ்டாலின் வந்து அதை கேட்கணுமா வேணாமா? 200 ஜெயிப்போம்ன்றாரு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றாரு. இதை பற்றி அவராலையும் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் யாரெல்லாம் காசு கொடுத்தாங்கன்னு வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் இவ்வளோ மக்கள் பணி செஞ்சுருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏழைகளுக்காக உழைக்கிற இயக்கம், நாங்களும் கொடுக்க மாட்டோம். புதுசாக வர கட்சிகளுக்கு நான் சொல்கிறேன், கொடுக்கக்கூடாது. நீங்கள் மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு பைசா கொடுக்கக்கூடாது, ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. மற்ற எல்லா பெருமையும் பேசுகிறீங்க. இந்தியாவிலே நாங்கள் தான் பெஸ்ட்டு, எங்களை பாருங்கள், இந்தியாவே திரும்பி பார்க்குது. இந்தியா இல்லை, ஆசிய துணைக்கண்டமே எங்களை பார்க்குது. எக்கனாமிக் க்ரோத்ன்றீங்க. ஏன் மக்களை வந்து அப்படி ஆக்குறீங்க? அவங்க வறுமையை ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. எங்கள் கரூரில் வந்து 5000 6000ன்றாங்க. கோவை மாவட்டத்தில் 5000 6000ன்றாங்க. எப்படிங்க நியாயம்? இது எப்படி நீங்கள் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியும்? இல்லை, இது எதிர்த்து எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது. இது நடைமுறையாக நடக்கிற விஷயங்கள். இதில் என்ன இருக்கு? ஊழலே நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஊழலே ஒன்றும் இல்லைன்றாங்க. இப்போ எடப்பாடி இவர் வந்து ஏன் செந்தில் பாலாஜி சேர்த்துக்கிட்டார் கட்சியில்? அவ்வளோ திட்டின செந்தில் பாலாஜி கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு. வைத்திலிங்க மேலே 2 எஃப்ஐஆர் இருக்குது. ஒன்று ஒரு வீடு கட்டும் நிறுவனத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கி அதை ஷெல் கம்பெனிஸ்க்கு அனுப்புனது, அப்புறம் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்தது. ஏன் அவர் கட்சியில் சேர்க்குறீங்க? அவர் என்ன உத்தமரா? ஏன் அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்தவர். வேலுமணி, தங்கமணி, எல்லா மணியும் ஜெயிலுக்கு போவான்னு சொன்னார்ல ஸ்டாலின். எங்கே அனுப்புனார்? இவங்க 2 பேரும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஆதரவாக போகிறவங்க
நீங்கள் உங்களோட கூட்டணி எங்களுக்கு தெரியும், மாறி மாறி நீங்கள் ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தமிழ்நாடுங்கிற ஒரு கோபம் தான் இந்த வாக்கு சதவீதம் அதிகமானது நான் சொல்றேன். இல்ல இங்கேயுமே வந்துட்டு வெவ்வேறு கட்சிகள் இருந்து தானே உள்ள வந்திருக்காங்க. அங்க சீட்டு கிடைக்காத சரி கிடையாது, அது சரி கிடையாது. டிவிகேலயும் அப்படிதான் வந்திருக்காங்க. விஜய் கிட்ட என்ன சொன்ன, நான் வந்து விஜய்க்கு என்னால சொல்ல முடியும்னா எளிய அவருடைய ரசிகர் மன்ற தொண்டர்களை தான் அவர் நிறுத்திருக்கணும். 60% விஎம்ஐல நிறுத்திருக்காங்கன்னா 40% எல்லாரும் அவங்க தான் லாயலா இருப்பாங்க. மற்ற கட்சியிலேருந்து வரவங்க மேல வந்து ஊழல் கரை இருக்கும், அவரு நிறுத்திருக்க கூடாது. ஏழையா இருந்தாலும் சரி, பணம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் நிறுத்திருக்கணும். அவங்க லாயலா இருந்திருப்பாங்க. பணம் இருந்தால் தானே பணம் கொடுக்க முடியும். அவங்க எல்லாமே நானே நிறைய பேசியிருக்கிறேன். சார் ஒன்றுமே இல்லை சார், பணம் சும்மா டீ குடிச்சிட்டு 5 தெருக்கு போகிறோம், 6 தெருக்கு போகிறோம், நோட்டீஸை கொடுக்குறோம், கொடி எடுத்துகிட்டு போகிறோம். அது அப்படி தானே பிரச்சாரம் பண்ணணும். இந்த பண முதலைகளை தோக்கடிக்கணும்னா உங்களுடைய மெத்தட் வேறு மாதிரியில் இருக்கணும். பணத்தால் அவங்களை தோக்கடிக்க முடியுமா? கடைசி சமயத்தில் விஜய்க்கு ஒரு மொமெண்டம் கிடைச்ச மாதிரி பயப்படுறது திமுக காரங்க. நான்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நான் விஜயோட பாலிடிக்ஸில் எனக்கு 1000 கிரிட்டிசிசம் இருக்குது. நான் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக விஜய்க்கு இருக்கிற இம்மென்ஸ் பாப்புலாரிட்டியை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி விஜய் எது செய்கிறேன்னு நானும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கேன். இப்பயும் பேசணுன்னா நான் பேச ரெடி. ஆனால் நம்ம கவுண்டிங்கை நெருங்கிட்டோம். அதனால் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார் தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். விஜயகாந்த் 8% வாக்கு வாங்கினார், 3 மடங்கு அதிகமாக வாக்கு வாங்குவார். அப்போ 2 பேரையும் ஒரே தட்டில் வைக்கிறதே தவறு. பிரியன் சார் வந்து விஜயகாந்துக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு போட்டாருன்னு சொன்னார், போட்டிருக்கலாம். இவருக்கு இருக்கிற ஸ்கேலும் அவருக்கு இருக்கிற ஸ்கேலும் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இவர் வந்து இல்லைன்னு சொல்றேன். இவருக்கு இருக்கிற அர்பன்ல ஏரியாஸ்ல, ரூரல் ஏரியாஸ்ல, வேரியஸ் ரிலீஜன்ஸ்ல, வேரியஸ் காஸ்ட்ல படிச்சவங்க படிக்காதவங்க அந்த 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 வேறுபாடே இல்லாமல் இவருக்கு வருதுன்றேன். அதுதான் திமுக கவலை தருது. வேற என்ன கவலை தரும்? திரு ஸ்டாலின் வந்து எதுக்கு மெட்ரோவில் போனார்? மெட்ரோவில் எதுக்கு போனார்? இளைஞர்கள் போகிற இடம். வைப் வித் எம்கேஸ் எதுக்கு போனார்? மெட்ரோல ஏற்கனவே வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஏற்கனவே போயிருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வைப் வித் எம்கேஸ் நேம் பண்ணணும். நான் கேட்குறேன், இது எல்லாமே இளைஞர்களை டார்கெட் பண்றாங்க. இளைஞர்களை வந்து நீங்க புறந்தள்ள முடியாது. அவங்க சைசபிள் சங்க் ஆஃப் ஓட்டர்ஸ், அவங்க வாக்குகளும் எங்களுக்கு வேணும். அப்படிதான் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கணும். திரு ஸ்டாலின் இளைஞர்களை இழிவாக பேசல. நான் திமுக ஈகோ சிஸ்டம் இளைஞர்களை ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. அதாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவனா அறிவே இல்லாதவன், அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை. அவன் எந்த ஊரில் இருந்தான்? மார்ஸ்லியா இருந்தான்? உங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தானே இருந்தான். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் தானே இருந்தான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அவனுக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனுக்கு என்ன நீங்கள் வழி காமிச்சிருக்கிறீங்க? ஒவ்வொரு ஊர்லேயும் வாரிசு வாழடி வாழையாக வரும். அப்பாவே பையனுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ராணிப்பேட்டையில் 80 வயசு அவருக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாதா? துரைமுருகனுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாதா? நான் கேட்குறேன். காட்பாடியில் ஒரு திமுக இளைஞர் என்ன பண்ணுவான்? பையன் மாவட்ட செயலாளர், எம்பி, அப்பா 71லேருந்து நின்றுட்டு இருக்காரு. எங்கே சான்ஸ் இருக்கு? இதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டீங்களா? விஜய் பக்கம் ஏன் போகிறாங்கன்னு கேட்குறாங்கல்ல. 100% அவர் பின்னாடி போகிறாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு போகிறாங்க. 30க்கு மேலே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. எந்த கட்சியில் இருக்கீங்க? ஏடிஎம்கே டிஎம்கே வரலாற்றில் இருக்கீங்களா? கேட்குறேன்னா 15 கேண்டிடேட்ஸ் ரிசர்வ் தொகுதியில் மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் காமிக்க முடியுமா? அதிமுகவில் காமிக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனை தேர்தல். திருப்பு முனை நான் சொல்கிறது விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆவான்னு சொல்லலை. விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுவார். நான் விஜய் ஃபேன் கிடையாது. விஜயை பார்த்தா கேள்வி தான் கேட்பேன். விஜய் கைத்தட்டுற ஆள் கிடையாது. அவருக்கு வர கூட்டத்தையும் கேள்வி கேட்கணும். நியாயமாக அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ரீல் அரசியல், ட்ரோல் அரசியல் பண்ணக்கூடாது. தமிழ்நாடு நல்லா இருக்கணும். நிறையா வேலை இருக்குது. ஆட்சி செய்கிறது கடினம். இருந்தாலும் அவருக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்க irrelevant-ஆக ஆயிடலாம். இட் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே ஆஃப்டர் 2026. ஈவன் இஃப் விஜய் டஸ் நாட் வின், அவர் சீட்டு கூட வின் பண்ணினா கூட 20% மேலே வந்துடுச்சுன்னா அவர் வந்து ஒரு அன்அவாய்டபிள் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிடுவார். அது காலத்தின் கட்டாயம். நல்லது கெட்டது அதெல்லாம் நம்ம மே 4க்கு அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். டிஎம்கேக்கு தெரியும் 26க்கு அப்புறம் நம்ம சண்டை செய்ய போகிறது விஜய், நாட் எடப்பாடி பழனிசாமி. அது அவங்களுக்கு பயத்தை தரும். நான் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸுக்கு எதிராக திமுகவுடைய ரெக்கார்ட் இஸ் வெரி புவர். 31 வருஷம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் நல்ல ஆளுமை கொண்ட, அறிவு கொண்ட கருணாநிதி அவர்களை ஆட்சிக்கு வராமல் பார்த்துக்கிட்டு உங்களை நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். சரி, எதுவும் சொல்ல இல்லை, நான் சொல்ல வந்து நண்பர் ரகு அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டை தான் நான் சொல்லி முடிக்கணும்னு நினச்சேன். தட் இஸ், இந்த 26 திருப்பு முனைன்றது எந்த வகையில் இருக்கும்னா, விஜய் அவர்கள் மிக உறுதியோடு, அதாவது தன்னை அரசியல் ரீதியாக முழுமையாக தகவமைத்து கொண்டு
இந்த வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் பயணிப்பாரானால் அடுத்த ஆண்டிலேயே காங்கிரஸ் கட்சி முதலில் இவரை நோக்கி நகருவதை நாம் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து வேறு 1-2 கட்சிகளும் வரும். அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும். அதே போல் ஒரு சின்ன திருத்தம் அவருடைய கருத்திலிருந்து நான் மாறுபடுவது, திமுக வர்சஸ் விஜய் என்று வரும் என்று அவருடைய பார்வையாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை 31 தேர்தல் என்பது விஜய் வர்சஸ் அண்ணாமலை என்று தான் வரும். சரி, தொடர்ந்து விஜய் விஜய் vs உதயநிதி. தொடர்ந்து